இப்போ நம்ம ஓவரால் ராகுல் திரிபாதியோடைய ஒரு ரெக்கார்டும் தீபக் ஹூடாவுடைய ஒரு ரெக்கார்டெல்லாம் நம்ம போன சீசன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அதை நம்ம கண்டிப்பாக இவங்களை நம்பி நம்ம ஒரு பேட்டிங் லைனப் கூடிய ஒரு முதுகெலும்பாக இவங்களை நம்பி நீங்கள் வச்சா பயன்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஏன் ஆக்ஷனில் நம்மளையே கேட்டுக்கல. நம்ம பார்த்தோம் பஞ்சாப் தோல்வி அடைஞ்சாங்க ஆர்ஆர் கூட. பட் அப்படி இருந்தாலும் நேஹல் வதேரான்றவர் எப்படி ஆடினாரு? நல்லா ஆடினாரு. ஒரு 60 கிட்ட அடிச்சாரு. அவரும் மேக்ஸ்வெல் ஆடும்போது ஜெயிச்சிருவாங்களோன்ற மாதிரி வேறு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ இந்தியன் டேலண்ட்ஸ் சுற்றி பார்த்தோம்னா சின்ன சின்ன யங் பேட்டர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை திறமைகளுக்கு நம்ம பல பேருக்கு போனோம். ஒரு கொஞ்சம் கோடிகள் அப்படி வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் பேக் வாங்கிட்டு திரும்ப வந்துடுவோம் இல்லையா? நம்ம நிறைய நல்ல பேட்டர்ஸை ஆக்ஷனில் எடுக்கிறத நம்ம தவறிட்டோமோ, அதுதான் நமக்கு இங்கே பிரச்சனையாகவே வருதோ அப்படின்னு தோணுது. எந்த அடிப்படையில் சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்ற கேள்வியை ஃபேன்ஸாக நம்ம கேட்டாகணும். சரி எது எப்படியோ ஏதோ பண்ணிட்டீங்க, இந்த செலவெல்லாம் பண்ணிட்டீங்க, இந்த டீமை போட்டிங்க, அட்லீஸ்ட் அங்கே உங்களை நம்பி கொஞ்சம் தைரியமான கிரிக்கெட் ஆடலாமே. அந்த இடத்துல கண்ணு முன்னாடி உங்களுக்கு நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது 10வது ஓவர்லேயே நம்ம தோத்துட்டோம் பேட்டிங்கில்.